தற்போது கோவை சிங்காநல்லூரில் இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டடத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். திரு தீபக் குமார், தலைமை இயக்குனர், தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம், பூங்கொத்தினை நமது பிரதமர் அவர்களுக்கு வழங்குகிறார். நன்றி அவர்களுக்கு. May I now humbly request Thiru Pon Radhakrishnan, Union Minister of State for Road Transport and Highways and Shipping, to present the welcome address. அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Most Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji, His Excellency Dr. Roshaya, Governor of Government of Tamil Nadu, Shri Bandara Dattatreya, Honorable Minister of State for Labour and Employment, Government of India, Thiru P. Selvamani, Honorable Minister for Municipal Administration, Government of Tamil Nadu, Thiru P. Mohan, Honorable Labour Minister, Government of Tamil Nadu, Dr. Sri Vijay Bhaskar, Honorable Health Minister, Government of Tamil Nadu, Thiru P. Nagarajan, Honorable Member of Parliament, Secretary, Union Minister for Labour and Employment, Director General ASIC, officers from central and state governments, other distinguished guests, media persons and ladies and gentlemen, அன்புக்குரிய பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். I am privileged to welcome you all for yet another milestone in the history of Employees State Insurance Corporation under the dynamic leadership and able guidance of our Honorable Prime Minister, who is here to inaugurate and hand over the newly constructed building of ESIC Building Medical College Hospital, Coimbatore to Tamil Nadu Government. இந்த அற்புதமான ஒரு மருத்துவமனையும் கல்லூரியையும் கட்டி முடித்து தமிழக அரசாங்கத்திற்கு வழங்க வந்திருக்கின்ற நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மனப்பூர்வமாக இரு கரங்கூப்பி நாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அத்தோடு இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களையும் கூட நாம் வரவேற்கின்றோம். இஎஸ்ஐ மருத்துவமனை என்று சொல்வது மரபுசாரா தொழிலாளர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய தலைமையிலே தொழிலாளர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவருடைய குடும்பங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் கொண்டு வந்திருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக அவருடைய சுகாதாரத்தை பேணுகின்ற வகையிலே இந்த இஎஸ்ஐ மருத்துவமனை போன்றவைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது மத்திய அரசாங்கத்தினுடைய தொழிலாளர் துறையின் மூலமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த மருத்துவமனை நம்முடைய மாநில அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பெற்று வருங்காலத்திலே கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான நம்முடைய தொழிலாளர்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலே அமைய இருக்கின்றது. ஆகவே இன்று இந்த நிகழ்ச்சியிலே வருகிறது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே இந்தியாவை உலகினுடைய முதலில் நாடாக அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியுடைய கையினாலே இது திறக்க வைக்கப்பட்டிருப்பதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். வரும் காலத்திலே நம்முடைய தொழிலாளர்களுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையிலே ஏராளமான திட்டங்களை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முதல் துவக்கமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய கோவை மற்றும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மிகப்பெரிய அளவிலே பயன்பெறக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வளாகம் 1,33,000 சதுர மீட்டர் பரப்பளவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய 580 கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மருத்துவமனையில் எப்பொழுது வந்தாலும் சிகிச்சை கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சிறப்பு ஏற்பாடுகள், நோயாளிகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த வளாகம் வருங்காலத்திலே நம்முடைய தொழிலாளர்களுக்கு வேலை செய்யக்கூடிய உந்துதலை மேலும் கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக அமையும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வருகின்ற அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு
இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக நன்றி கூறி பிரதமருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூற வேண்டும். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your welcome address. May I now humbly call upon Thirubandaru Dattatray, Union Minister of State, Independent Charge for Labour and Employment, to address the august audience. வணக்கம். Honorable Prime Minister Shri Narendra Modi ji, His Excellency Governor of Tamil Nadu Shri Roshaya Garu, and esteemed guests and as invitees, members of our ESIC family.